அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 371, 372 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் அந்த ஒரு யூனிவர்ஸ் வில் அப்படிங்கிறது அடிக்க ஆரம்பிச்சதா. இது வந்த உடனே இவங்கெல்லாம் அரண்டு போகிறாங்க. ஐயோ யூனிவர்ஸ் வில் வந்துருச்சு, ஓடுங்கடா ஓடுங்கடான்னு சொல்லிட்டு கரப்பாம்பூச்சி ஓடும் பாருங்க, அந்த மாதிரி ஓடி போயிட்டாங்க எல்லாருமே. அந்த யூனிவர்ஸ் வில்லும் பார்க்குது, இன்னொரு வாட்டி இங்கே வந்து ஏதாவது அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, கொன்று போட்டுருவோம் பார்த்துக்கோங்கடா அப்படிங்குது. அடுத்து என்ன நடக்குது, அந்த லோட்டஸ் இருந்தது இல்லையா, அது பூக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இதை பார்த்த உடனே நம்ம டிராகன் சீக்கிரம் போ ஆக்ஷன் எடுன்னு சொல்ல நம்ம ஹீரோ வேகமாக போகிறான். இப்போ மற்றவங்களாம் சும்மாவா இருப்பாங்க, எல்லாருமே அந்த ஒரு லோட்டஸை நோக்கி தான் வராங்க. அதே சமயத்தில் அந்த இதழ்கள் இருக்குல்ல, அது எல்லா பக்கமும் போக ஆரம்பிக்குது. இப்போது நம்ம பறவை இருக்குது பாருங்க, ஒவ்வொரு இதழாக போய் எடுக்கலான்னு பார்த்தா எவனா ஒருத்தன் குறுக்கே வந்து நம்ம பறவை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு அடி 2 அடி இல்லை சார், எங்கே போனாலும் அடி வாங்குறாரு. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு பெட்டல் மட்டும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து விழுது. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு 3 பேர் வந்து நிற்கிறாங்க. எவனாவது கையை வச்சிங்க அவ்வளோதாண்டா அப்படிங்கிறானுங்க. நம்ம பறவை எந்த கேப்பில் எடுத்துச்சுன்னு தெரில, மொத்தத்தையும் முழுங்கிட்டு இப்போ முடிஞ்சா வந்து பிடிங்கிறான்னு சொல்லிட்டு ஆட்டி ஆட்டி காட்டுதுங்க. அது நக்கல் பிடிச்சிது. இந்த பெட்டல்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சோடனே எல்லார் பார்வை எங்கடா போகுது அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு பேர்ல் மேலே தான். இப்போ மொத்த பயலும் அங்கே தான் போகிறாங்க வேகமாக. ஆனால் ஒருத்தனாலையும் தொட முடியல. நம்ம கேஸ் டிராகன் வெளியில் வந்து என்ன பண்ணுது, அந்த பேர்லை தன்னோட ஜே டிஸ்குள்ளே இழுத்துச்சுங்க. இதை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிட்டாங்க. எது கிரியேஷன் ஜே டிஸ்கா, விடாதீங்கடா தாக்குங்கடான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து இப்போ நம்ம ஆட்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏன்ஷியன்ட் ஆன்சஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் சம்மன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பார்க்குறான், பார்த்துட்டு எல்லாருமே ஜே டிஸ்குள்ளே கொண்டு போயிட்டான். ஆனாலுமே இவங்களால எஸ்கேப் ஆக முடியலங்க, ஏன்னா பெரிய தலைங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தன் வந்த உடனே ஜே டிஸ்கை தான் அட்டாக் பண்ணுறான். ஸோ இவன் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க அதே சமயத்தில் இன்னொருத்தன் அந்த இடத்துக்கு வந்துருவானா. இப்போ அந்த ஜே டிஸ்கில் லைட்டாக ஒரு கிராக் விழுந்துருச்சு. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் அதை சரி பண்ணுற வேலையை பாருங்கள், நான் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வேடிக்கை பார்க்குறேங்கிறான். சரி அட்லீஸ்ட் இவங்க 2 பேருக்குள்ளே ஏதாச்சும் சண்டை நடக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துக்கு 3ஆவதாக இன்னொரு லேடி ஒருத்தி வரா. அவன் என்ன சொல்கிறா, இந்த எனர்ஜி எனக்கு தான் அப்படிங்கிறா. அவள் ஸ்ட்ரெயிட்டாக அதை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா டிராகன் ஆன்சஸ்டரும் வந்தாச்சு போல். டிராகனுமே வந்து பார்த்தீங்கன்னா எது தடிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ பார்க்குறான், எது ஏன்ஷியன் டிராகனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆக்சுவலாக நம்ம டிராகனுடைய ஃப்ரெண்டு போல தெரியுது அது. இப்போ அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வராங்க. அவன் வரதை பார்த்தோன்னே நம்ம பறவை என்னடா கிரிச்சிறது, ஏதோ ஸ்டிக்கியாக வாட்டர் பிளாப் மாதிரி வருது, ஏதோ லெட்டின்லேருந்து ஏஞ்சி வர மாதிரியா இருக்கே அப்படின்னு வச்சுங்க. இதை கேட்டோன்னே சிரிச்சுட்டு இருந்தான். அவன் அப்படியே முறைச்சி பார்க்குறான். அப்போ அங்கே இருக்க டிராகன் கேட்குது, என்னாச்சு அவனுக்கு, எப்போ வந்தாலும் அரை நாள் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருப்பான், இப்போ பொசுக்குன்னு அமைதியாயிட்டானே அப்படின்னு கேட்குது. அப்போ இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை ஒரு ஜூனியரோட கமெண்ட் இப்போ வந்ததில்ல, அதை கேட்டு பாயப்பில் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிட்டா போல தெரியுதே அப்படிங்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி அவனை கேட்குறான், என்னது நீ என்ன சொன்ன, நான் எங்கேருந்து எந்திரிச்சு வந்தேன்னு சொன்னேன், மறுபடியும் சொல்லு அப்படிங்கிறான். அந்த ஆளுக்கு பயங்கரமான கோவங்க. நம்ம பறவையை பார்த்து இன்றைக்கி ஒன்று கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண நம்ம வெப்பன் ஸ்பிரிட் இருக்குல்ல, அவங்க வந்து தடுக்கிறாங்க. ஆனால் அவங்களால எவ்வளோ நேரத்துக்கு தடுக்க முடியும். நம்ம பறவை பார்க்குது, ஐயையோ முட்டாள்தனமாக பண்ணிட்டேனே, இன்றைக்கி நான் சாக போகிறேன்னா அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் அப்படியும் போகுது. லின்ஃபங் தலையிலே கையை வச்சிட்டான். சரி அந்த சீனியர் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவங்களுமே வெளியில் வராங்க, வந்து உதவி செய்யலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ இன்னொரு லேடி அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறா, அவள் வந்து லின்ஷாவத்தியனுடைய ஜூனியர் தானே, இவளை கொண்டுட்டா அவன் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவான், நம்முடைய பிளான் வந்து சக்ஸஸ் ஆகிடும் அப்படிங்கிறா. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு உன் பிளானை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, எனக்கு தேவைலாம் அந்த பறவை சாகணும் அவ்வளோதான் அப்படிங்கிறாப்புல. அவன் விடுறா மாதிரி இல்லை. ஆனால் அவன் பண்ண வேலையில் அந்த யூனிவர்ஸ் வில்லு இருந்ததில் அது வந்துடுச்சுங்க. அங்கே அது என்ன பண்ணுது, இவனை போட்டு செம்ம அடி அடிக்குதுங்க. இவனை அடித்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு லேடி ஒருத்தி வரா. அவன் என்ன சொல்கிறா, எவ்வளோ தைரியம் தான் என் பிரதரோடைய டெஸ்டினியை திருடலான்னு பார்ப்பீங்க அப்படிங்கிறா. யாரை பிரதர்னு சொல்கிறான்னு தெரியல. ஆனால் இவன் கையில் கத்தி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஜட்மெண்ட் ஸ்வாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் வந்து கார்டியன் கிளானை சேர்ந்தவலாம். அந்த லேடி அடித்த அடியில் இவனால் தடுக்க கூட முடியலங்க. அவனோட தர்மா பாடி டோட்டலாக டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. இந்த ஜே டிஸ்க் அப்படிங்கிறது இவ கைக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த லேடி பார்க்குறா, என்னடா ஒரே அடியில் கதையை முடிச்சு விட்டாலே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. ஸோ யாராலையுமே ஒன்றுமே பண்ண முடியல. இவளை பார்த்தாலே தெரியுது இவள் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு. ஆனால் இவளுடைய பவர் லெவல் என்ன அப்படிங்கிறது இவங்களால சுத்தமாக கணிக்க முடியல. அவள் கையில் இருக்க கத்தியுமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இவன் என்ன சொல்கிறா, நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கான இடம் இது கிடையாது, நீங்களாம் திரும்ப போக வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அவள் அட்டாக் பண்ணுறா. இவனுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த அட்டாக்கை நம்மளால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடியே போயிட்டாங்க அங்கேருந்து. ஜேடு ஸ்கூல்லேருந்து நம்ம ஆட்கள்லாம் பார்க்குறாங்க, ஆஹா என்னடா இவ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காளே, நம்ம என்ன மங்கியை வர சொல்லலாமா, அவர் வந்து சண்டை போடட்டும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த டிராகன் என்ன சொல்லுது, இவளால் பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸ் எனர்ஜியை தன் உடம்புல ஏற்றி சண்டை போட முடியுது. அப்போ இவ சாதாரண பர்சன் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் மங்கி வந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்குது. இப்போ அடுத்து நம்ம பறவை பந்து பாருங்க, அதாங்க உச்சக்கட்ட காமெடி. அது என்ன சொல்லுது, அப்பா அவன் நம்மளை பிடிக்கணும்னு நினச்சா பிடிச்சிருவாளா, சரி ஒரு நிமிஷம் இருங்க, அவன் என்ன சொன்னா, அப்போது லிட்டில் பிரதர் தானே சொன்னா,
ஒருவேளை என்னதான் சொல்லியிருப்பாளோ அப்படிங்குது. உடனே நம்ம டிராகன், நான்சென்ஸ் மாதிரி பேசாத, நீ லிட்டில் பிரதரா? அவள் வரும்போது நான் பார்த்தேன், ரெட் கலர் லைட்னிங் வந்துச்சு, அவளோட உடம்புல என்னோட பிளட் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம டிராகன் சொல்லுது. இப்போ நம்ம பறவை என்ன சொல்லுது, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, என்கிட்ட வந்து இமேஜ் ரெக்கார்டிங் ஸ்டோன் இருக்கு, பார்த்தலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோன் அப்படியே பார்க்குதுங்க. யோ, லைட்னிங்கே இல்லை, உனக்குலாம் வெக்கமா இல்லை, என்னோட சிஸ்டரை போய் உன்னோட சிஸ்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்குதுங்க. அந்த வெப்பன் ஸ்பிரிட் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் வந்து கார்டியன் கிளானை சேர்ந்தவளாக இருப்பா. ஆக்சுவலாக இந்த மாதிரி யூனிவர்ஸில் எல்லாத்துலேயுமே ஒரு கார்டியன் கிளான் இருப்பாங்களாம். அவங்களாம் வந்து ஏன்ஷியன் கிளானை சேர்ந்தவங்களாம். அதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இந்த மாதிரி ஒரு கிளானை நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்போ வெளியிலேருந்து குரல் கேட்குது, பேசி முடிச்சிட்டிங்களா, வெளில வந்து சேருங்க அப்படிங்குது. அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே இருக்கிற வரைக்கும் உன் மேலே ஒருத்தன் கையை வைக்க முடியாது அப்படிங்குது. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியில் போகிறாங்க. அவன் வெளியில் போய் அவங்களுக்கு நன்றி சொல்கிறான். அவங்கள ஃபேரின்னு கூப்பிட்றான். அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன எதுக்கு நீ ஃபேரின்னு கூப்பிட்ற, சிஸ்டர்னு கூப்பிடு அப்படிங்கிறாங்க. நம்ம பறவை சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகுமா, ஓங்கி ஒன்று வைக்கிறாங்க, தூரமாக போய் விழுந்துருச்சு. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா கு யுவேயிங். தன்னை தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இவனை சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அதான் அவன் பார்க்குறான், குவா, ஏன்னா அவங்க அப்பாவுடைய பழைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கு தான். அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், உண்மையாகவே நீங்கள் எங்கள் அப்பாவுடைய பொண்ணு தானா அப்படின்னு கேட்குறான். அவள் பார்க்குறா, ஏன்டா பார்க்கறதுக்கு நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி இல்லையா, ஏன் அந்தாலும் என்னை பற்றி சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து பெருசாக டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணல அவங்க அப்பா கிட்ட. உண்மையாக சொல்லணும்னா அவள் கூட பெருசாக அவங்க அப்பா கிட்ட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. ஏன்னா அவரோட எனிமீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்புள். ஸோ இவர் எப்பவுமே ப்ராக்டிஸில் தான் இருப்பாராம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த யூனிவர்ஸில் ஏகப்பட்ட ஆபத்து அப்படிங்கிறது இருக்குது, என்னதான் இவனுங்களாம் விலகி போனால் கூட கண்டிப்பாக திரும்ப வருவாங்க, ஜாக்கிரதையாரு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதோ மிகப்பெரிய அழிவு அப்படிங்கிறது வருதாங்க. ஸோ நீ வந்து சீக்கிரமாக ஸ்ட்ராங் ஆகணும், ஏன்னா அது வரும்பொழுது என்னால் கூட உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன அழிவு வருது அப்படின்னு கேட்குறான். நீ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகும்போது உனக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவனை இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, 1 மாதத்துக்கு நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன், நீ சீக்கிரமாக அந்த ஒரு எனர்ஜி அப்சர்வ் பண்ணு அப்படிங்கிறாங்கப்பா. இப்போ நம்ம பறவை, அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போவீங்க, நான் வேணா உங்கள் கூடவே வரட்டுமா அப்படிங்குது. மறுபடியும் ஓங்கி ஒன்று வைக்கிறாங்க, ஓரமாக போன்னு. அடுத்து லின்ஃபங் என்ன பண்ணுறான், அவங்க அப்பாவை பற்றி கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான், நான் விசாரித்தேன், அவர் ஆக்சுவலாக ட்ராப் ஆகிருக்காரு தான், அந்த இடம் டேஞ்சரஸ் தான், ஆனால் அவருடைய பவர் லெவலுக்கு அந்த மனுஷன் சேஃபாக தான் இருக்காரு, பிரச்சனை இல்லை, நீ வந்து ஸ்ட்ராங் ஆகிற வழியை பாரு அப்படிங்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான், இவனோட சிஸ்டருக்கு அந்த லோட்டஸ்லேருந்து ஒரு பங்கு கொடுக்குறான். அவன் என்ன சொல்கிறா, என்னை இப்போ தான் மீட் பண்ண, ஆனால் எனக்கும் ஒரு பங்கு கொடுக்கணும்னு நினைக்கிற பத்தியா, உண்மையாகவே நீ தாண்டா என்னோட பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொடுத்துட்றா. அவன் என்ன சொல்கிறா, இந்த இடத்துல எனக்கு ரிசோர்ஸஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதனால் நீ அதை யூஸ் பண்ணிக்கோ, சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணி ஸ்ட்ராங் ஆகு அப்படிங்கிறா. இப்போது நம்ம பறவை கேட்குது, என் மாஸ்டர் வந்து நீங்கள் எப்போ கிளானுக்கு கூப்பிட்டு போவீங்க அப்படின்னு கேட்குது. அவன் என்ன சொல்கிறா, அவன் முதல்ல காட் எம்பரர் ஆகட்டும், அதுக்கப்புறமா கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறா. இப்போ பறவை கேட்குது, என்னால் அந்த லெவலுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்குது. உன் மனசில் உறுதி இருந்தால் கண்டிப்பாக உன்னாலையும் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டான். நம்ம பிரின்சஸ் அமைதியாக நின்றுட்டு இருக்கா. ஆக்சுவலாக இவங்க கேட்குறாங்க, உனக்கும் என் பிரதருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்குறாங்க. இவன் என்ன சொல்கிறான், நான் வெறும் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறா. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, உன் வயிற்றில் இருக்க குழந்தைக்கு என் கிளானோட பிளட் லைன் இருக்கே அப்படிங்கிறாங்க. அவள் ஆடி போகிறாங்க. ஸோ கரெக்டாக இங்கே தான் இந்த எபிசோட முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.